அஸ்ஸலாமு அலைக்கும் ஆண்டி, சோமா இருக்கிறீங்களா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஈக்கிறோம்மா. மிச்ச நாளைக்கு ஒரு வைக்கிறீங்க. நோன்பு கிட்டவாகிட்டுதே. குடும்பத்திலயும் வெளியிலயும் கொஞ்சம் சல்லி கொடுக்கணும். அதுக்கு குடும்பத்தில் உள்ளவங்கள உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று போட சொல்றதுக்கு தான் ஆண்டி கோல் எடுத்தேன். சரி சரி நல்ல அப்படி என்னதான் செய்ய போறீங்க மகன்? கேட்கறதுக்கு நல்ல சந்தோஷம் ஆயிக்குது. இந்த வருஷத்துக்குள்ள ஜக்காத்திக்கு தானே ஆண்டி, அதைத்தான் கொடுக்க போறேன். சரி உங்களோட ஜக்காத் கொடுக்கற காலம் சரியா? ஜக்காத் சரியான கணக்குப்படி ரமலான் கொடுக்கணுமா? இல்ல ஆண்டி, நான் ஜூன்ல தான் கொடுக்கணும். கொஞ்சம் முற்படுத்தி கொடுக்குறேன். முற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படியா மகன்? நான் தான் நினைக்கிறேன், ஜக்காத் ஏழைகளோட கஷ்டத்தை துன்பத்தை போக்குறதுக்கு அல்லாஹ்வால ஏற்படுத்தப்பட்ட மிகவும் நுணுக்கமான திட்டம். அதுக்குரிய மாசத்துல கொடுக்கறது தான் மிச்சம் பொருத்தம் நல்லன்னு நினைக்கிறேன். ஏண்டா கொஞ்சம் பேர் முற்படுத்தி கொஞ்சம் பேர் பிற்படுத்தி எல்லாரும் நோம்புலே அதை கொடுக்க தொடங்கினாங்கன்னு சொன்னா மற்ற காலங்கள்ல ஏழைகள் என்ன செய்யற அல்லாஹ் தெரிஞ்சுதான் எல்லா மாதங்களையும் அந்த ஏழைகள் வாழணும். அவங்களுக்கான வாழ்வாதாரம் போய் சேரணும். அவங்களோட கணிப்பீடு சரியா ஒரு வருடத்துக்குள்ளால ஆக்குற நேரம் எல்லா மாதங்களும் ஜகாத் கடமையானவங்க ஒரு மாசத்துலயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மாதமுமே ஜகாத் கொண்டுதான் இருக்கும். தொடர்ந்து அவங்களோட கஷ்ட துன்பங்களை நீக்கக்கூடிய முறையில தான் அதுதான் அத அழகான முறையில திட்டமிட்டு ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. அத பலரோ சிலரோ அதை முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி நோன்பு காலத்துல எல்லாரும் அதை கொடுக்க தொடங்கினாங்கன்னு சொன்னா, அல்லது அதிகமானவர்கள் அதை நோன்பு காலத்துல கொடுக்க தொடங்கினாங்கன்னு சொன்னா, ஏனைய காலங்கள்ல அவங்களுக்கு போய் சேர வேண்டிய தொகை குறையும். ஒரு சிக்கலான நிலைமையை தோற்றுவிக்கும். அது இல்லாட்டி அல்லாஹ் நோன்பு காலத்திலேயே ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லி கடமையாக்கப்பட்டிருக்கும். நோன்பு காலம் ஜக்காத்துடைய மாதம் அல்ல, நோன்பு சதக்காவுக்குரிய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலத்தில் வீசும் காற்றை விட அதிகமாக சதக்கா செஞ்சதாக நாங்க ஹதீஸின் மூலமாக அறிஞ்சு வச்சிருக்கிறோம். சதக்காவத்தான் நாங்க வலியுறுத்தப்படுது. குர்ஆனோ ஹதீஸோ நோன்பு காலத்துலதான் ஜக்காத்தை கொடுங்கன்னு எங்கேயும் வலியுறுத்தப்பட்டில்லை. நோன்பு சதக்காவுக்குரிய மாதம். ஏனைய மாதங்களை கொடுக்கறத விடவும் நிறைய கூடுதலாக சதக்கா கொடுக்கக்கூடிய சில பேர் அதை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எப்படி பயன்படுத்துறா ஜக்காத் எடுத்து அதை கொடுக்கறாங்க. சதக்கா கொடுக்கற மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு காலத்துக்கு உரிய ஒவ்வொரு திட்டத்தை வகுத்து வச்சுக்கிறான், ஏதோ ஒரு பாரிய நோக்கத்தோட. ஆனால் அத மக்கள் சரியாக விளங்கி கொள்ளாம எல்லாம் குழப்பி அடிக்கிறதால அந்த திட்டங்களும் சரியாக செஞ்சு கொள்ளாத ஒரு நிர்பந்த நிலைக்கு தானே அறியாமலே நடந்து கொண்டு போகுது. எந்த மாசத்துல அது கடமையாகுதோ, எந்த மாதத்துல அதை நாங்க நிறைவேற்ற வேணுமோ அந்த மாதத்துல அதை சரியா ஒழுங்குபடுத்தி கொடுத்தா ஏழைகள்ட நிறைய பிரச்சனை நோன்பு காலத்துக்கு முதவே தீர்ந்துடும். அப்ப நோன்பு காலத்துல ஏழை மக்களோட அளவை குறைக்கலும். ஏனைய மாதங்கள்ல கொடுக்கிற ஜக்காத்துல ஒழுங்குபடுத்தி தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறது மூலம் ஏழை மக்களோட தேவை எந்த அளவுன்றத கணிப்பிட்டு அந்தந்த மாதத்துல அதை சரியா செஞ்சு கொண்டு வந்தா நோன்பு காலத்துல ஏழை மக்களோட வீதத்தை குறைக்கலும். பெரும்பான்மையான நாட்கள் ஏனைய மாதங்கள்ல கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொண்டு நோம்புல கொடுக்கிற நேரம் நோம்புல அந்த ஏழை மக்களோட வீதமும் கூடும். அதனால இவங்களோட சல்லி அந்த பணத்தொகைய ஏனைய மாதங்களை கொடுக்கற அளவு கொடுக்க முடியாமல் குறைஞ்ச அளவுல தான் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாகும். அதனால மகன் நான் நினைக்கிறேன், நீங்க சதக்காவை கொடுங்க. இந்த வசதி உள்ளவங்க தானே ஜக்காத் கடமைப்பட்டவங்க, அவங்க ஜக்காத் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சதக்காம் கொடுக்கலுமா தான் நீக்கும். அப்படி நிறைய பேர் இந்த காலத்துல சதக்காகளை சேர்ந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதே நேரம் ஜக்காத்த ரமலான் மாதத்துக்கு பிற்படுத்தியோ முற்படுத்தியோ கொடுக்கறதுல பாவம் அது பிழை அண்டு இல்ல. அந்த அல்லாஹ் என்ன நோக்கத்தை வச்சு திட்டம் போட்டிக்கிறானோ அந்த திட்டம் பிழைக்கும். ஜக்காத் கொடுக்கிற நேரம் குடும்பத்துல கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கலுமா ஆண்டி? குடும்பத்துல ஜக்காத் கொடுக்கறது இப்ப உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு கடமை இல்லாத ஆட்களுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்கணும். எங்கட செலவுக்கு போக
மீதியா உள்ளதுக்கு தான் ஜகாத் கடமையாகுது. அப்படித்தானே மகன்? அதுலயும் குடும்பத்துல உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் ஏழ்மைப்பட்டு வறுமைப்பட்டிருந்தா உங்களுக்கு கடமை செலவழிக்கிறது. நீங்க அவங்களுக்கும் செலவழிச்சிட்டு மிஞ்சத்தை தான் ஜக்காத் கொடுப்போம். மாதத்துல ஜக்காத்தை கொண்டு வந்த சாமானிக்கு என்று நினைக்க வேணாம். அல்லாஹ் என்ன நோக்கத்துக்கு சட்டதிட்டங்கள் சிலரை கடமையாக்கிக்கிறானோ அதை சரியான முறையில பின்பற்றாம சிலர் அவங்களோட சுய நலங்களுக்காக அதை பயன்படுத்துற நேரம் அது சரியான ஒழுங்குல சமூகத்துக்கு போய் சேராம அந்த திட்டமே மழுங்கடிக்கப்படுது. அல்லாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மிகவும் சிறந்த முறையில வழிகாட்டிக்கிறாங்க. ஆனால் அதே முறையில மக்கள் செயல்பட்டா மிச்சம் சுபீட்சமான ஒரு காலத்துதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். எல்லாரும் சட்டங்களை நாங்க நினைக்கிற மாதிரி அங்களையும் நீங்களையும் மாத்துற நேரம் அதோட விளைவுகள் பாதகமாக அமையும். மிச்சம் நல்ல மாட்டி, நான் இவ்வளோ எல்லாம் யோசிக்கல, இப்ப நல்லா விளங்குச்சு எனக்கு. சரி மகன், நான் விளங்குச்சிருந்தா மிச்சம் சந்தோஷம். அர்த்தம் தெரியாம தான் நீங்க யோசிக்கிறீங்க. சதக்காவை கொண்டு தான தர்மம் செய்யுங்க. ஜக்காத்து உங்களோட எந்த மாசத்துல வருதோ அந்த மாசத்துக்கு நீங்க அதுக்கு பொருத்தமான ஆட்களை தேடி குறிப்பிட்ட எத்தனை பேருக்கு ஒரு தொழில் ஒன்றை உருவாக்குறதுக்கு உங்களோட ஜக்காத் போதுமாயிக்குது. ஒருத்தர் காய்ந்தாலும் கூட பரவாயில்ல. ஒரு குடும்பம் சரியா வந்தாலே கூட பெரிய ஒரு வெற்றி தான். அது நிறுவனமோ பள்ளியோ அந்த ஜக்காத்தை சேர்த்து செய்யற நேரம் எத்தனையோ பேருக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கணும். அப்படி ஒரு தொழில் வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்தா நோன்பு காலத்துல எத்தனையோ ஏழைகளோட பிரச்சனைகள் தீர்ந்திக்கும். நாங்க தலைகீழா யோசிக்கிறோம். அதனாலதான் விளைவுகளும் தலைகீழா போய்கொண்டு இருக்கிறது. நல்ல மாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.